50 லட்ச ரூபா லோனுக்கு 38 லட்ச ரூபா வட்டி 10 வருஷத்துலயே முடிஞ்சிச்சு. 25 வருஷத்துக்கு ஒருத்தர் லோன் போடுறாருன்னு வச்சுக்கோம். 25 வருஷம் கட்டிக்கிட்டே வரீங்கன்னா நீங்க ஆஃப்டர் 25 இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இந்த மொத்த இது பாத்தீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன பாக்கணும்னா, நிறைய பேர் வந்து இஎம்ஐ மட்டும் தான் பாக்குறோமே தவிர பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்றோன்றதை பாக்குறது இல்ல. நீங்க கட்டுற 40,000த்துல ஃபர்ஸ்ட் மாசம் இஎம்ஐல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல் வெறும் 4,000 தான் கட்டிருப்பீங்க. ஆனா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அது இன்ட்ரெஸ்ட் மட்டும் 35,000 ரூபாய். முதல் வெறும் 4,845 ரூபாய் தான் கட்டிருக்கும். உங்க வீட்டுக்கு நீங்க கட்டினது வெறும் 4,800 ரூபாய் தான். ஆனா 35,000 ரூபாய் வட்டி போச்சு. நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா, ஸ்டார்டிங்ல என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம இப்போ இது பண்ணுவோம், 10 வருஷம் கழிச்சு நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுவேன். இது நிறைய பேருக்கு தெரியாம தப்பு பண்ணிருக்காங்க, அதே டைம்ல மாட்டி இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப இதே ஒரு 10 to 15 இயர்ஸ் வச்சுப்போம். இப்ப இதோட வேல்யூ 50 lakhs. இங்க இருந்து ஒரு 40 lakhsக்கு 50 lakhsல இருந்து 40 lakhsக்கு வர்றதுக்கே உங்களுக்கு எத்தனை மாசம்? 127 மாசம். 120ன்னு வச்சுப்போம். 10 வருஷம்